ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா இருக்காங்களே, அவங்க சமாதானப்படுறாங்க நம்ம கோபியை. என்ன மன்னிச்சிருங்க கோபி, சாரி கோபி, நான் எதிர்பார்க்கல இதெல்லாம். எங்கள் அம்மா சொல்லி நான் நம்பிட்டேன், நான் நம்பியிருக்கக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. நீ சாரி கேட்கறதுனால இப்போ வந்து எல்லாமே திரும்ப வந்துருமா? எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ பண்ணாங்க, நான் தான் அவங்கள கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆகாது, இவ்வளோ அசிங்கத்தை நான் தேடி கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பாக்கியா நம்பினா, ஆனால் நான் நம்பாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் பாக்கியாவை அசிங்கப்படுறது தான் எங்கள் அம்மாவே கூப்பிட்டு வந்தேன். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் அம்மா என்ன பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு தலைமொழிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை யாருக்காவது வருமா நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே இல்லை, விடுங்க சரியாயிடும், ஏதோ சின்ன கோவத்தில் பண்ணுறாங்க. சின்ன கோவமா? நீ பண்ணது சின்ன விஷயம், நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அது மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவத்தில் கொந்தளிச்சு அப்படி பயங்கரமாக ஆடுவார். அவர் தான் நம்ம கோபின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ட்விஸ்ட் வச்சிட்டாங்களே திடீர்னு. இந்த ட்விஸ்ட்டை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்படிலாம் சாந்தமாக பேசக்கூடாது கோபி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, கோபி வாழ்க்கையே வெறுத்து போய் பேசுறாரு. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுதுங்கிறது மட்டும் புரியுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே எரிச்சிருவாராட்டுக்கு. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஓடி போய் பொந்தில் ஒளியுது. இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரியாக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்காரு. நோ மோர் எமோஷன்ஸ் அப்படியே ரியாக்ஷன் வேற மாதிரி பார்க்குறாங்க நம்ம ராதிகா. அதுக்கப்புறம் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டெல்லாம் பேசுறதே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கிய வீட்டில் ஒரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. மறுநாள் விடிஞ்சாலும் மறுநாள் காலையில் வந்துட்டு தாத்தா என்ன பண்ணுறாரு, சும்மா வேற லெவலில் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்பா இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா, இந்த வயசுலேயும் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து இந்த குடி ஈஸுங்கிறாரு. என்ன ஈசு பூசு, கடைசியில் பார்த்தா அம்மான்னு வந்து நின்று காரியத்தை கெடுத்துட்டா நம்ம கோபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.